வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கிருத்திகை நாளில் உன் அப்பன் என்னை தொட்ட என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகின்றது. என்னாலும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம். உன் அப்பனுக்கு உகந்த நாளான இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற எல்லா விஷயங்களையும் உனதாக்கி கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சரியானபடி இந்த வாழ்க்கை நமக்கு தருவதை எல்லாம் நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதை நடத்தும் என்றால் நிச்சயமாக என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல தெளிவான நன்மைகளை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. எதையும் கடந்து நாம் வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு இந்த வாழ்க்கை நம்மை கொண்டு சேர்த்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்பன் முருகன் உன்னை தேடி வருகிறான் என்றதும் என் பிள்ளை நீ எதற்கும் ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் தொலைத்தது எல்லாம் போதும். தெய்வத்திடம் என்ன கேட்க வேண்டுமோ அதை சரியாக கேட்க வேண்டும். நாம் தெய்வத்திடம் கேட்கிறோம், எல்லா விஷயங்களையும் கேட்போம் என்று சொல்லி வாழ்க்கையில் சரிபட்டு வராத பல விஷயங்களையும் கேட்டு தேவையில்லாத உன்னுடைய நிம்மதியை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வருகிறது. கந்தனை வணங்கிய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. என்ன வேண்டி நிற்கிறாயோ அந்த வேண்டுதலை உனக்கு நான் வாழ்க்கையாக கொடுக்க நினைக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் என்னாலும் உனக்கே உனதாக்கி நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் சொன்ன சொல் ஒருபோதும் மீறமாட்டேன். உன் அப்பன் உனக்கு எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உறுதியாக நினைக்கின்றேனோ அதை என்னாலும் உனக்கு தந்து கொண்டே இருப்பேன். நான் உன் வெற்றியை உறுதி செய்வது போல நீயும் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நம்மை தேடி வருகின்ற மாற்றங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் கட்டுப்பட்டு என்னாலும் நமக்கான வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ முழுமையாக நம்பு. இன்று மதியத்திற்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் கந்தன் உன்னை அதற்கு முன்பாகவே தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னது போலத்தான் இன்று எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை உறுதியாகவும் தெளிவான மனநிறைவோடும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. உன்னை தேடி நான் வருவது எப்பொழுதும் உனக்கு மனதிற்குள் நிற்கட்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை நீ உனக்கான மனநிறைவோடு ஏற்றுக்கொள். எல்லாவற்றையும் கடந்து நமக்கு இருக்கின்ற இந்த வாழ்க்கை என்னவாக போகிறது என்று சொல்லி கலங்காமல் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். உன்னுடைய எண்ணம் உன்னை உயர்த்தும். உன்னுடைய சிந்தனைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும். என்ன நடந்தாலும் என் குழந்தை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மகிழ்ச்சிக்காக உன்னை தேடி தேடி நீ ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ளும் பொழுதெல்லாம் இனி எல்லாமும் உன்னை இந்த வாழ்க்கையின் நல்லபடியான நிலைக்கு அழைத்து கொண்டு சேர்க்கும். என் பிள்ளை, கந்தனின் அருளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அதனை நான் நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா? அதனை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்காமல் தான் நானும் செல்ல முடியுமா? உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள். எதை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தினாலும் அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் தெய்வம் ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள்.
நமக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் தெய்வத்தின் அருளால் தான் நடக்கிறது எனும் பொழுது நாம் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமானால் இந்த வாழ்க்கை இந்த வாய்ப்புகளை எப்பொழுதும் நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த வாழ்க்கையும் நமக்கு அத்தனை உண்மைகளையும் தெரிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பது உனக்குள் சரியான புரிதலாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் எதுவெல்லாம் நிலையானது எதுவெல்லாம் நிலையற்றது என்று தேடித் திரிவதை விட எதையெல்லாம் பெற முடியுமோ அதை பெற்றுக்கொள். உனக்கு வேண்டியது தானாக உன்னை வந்து சேரும். வேண்டாத விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு மனநிறைவான பல வெற்றிகளை கொடுக்க உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் இந்த சூழ்நிலைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இந்த நிலை கடந்த ஒரு வெற்றிக்கு உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்திக்கொள். உன்னை நான் எப்பொழுதும் என்னுடைய கைக்குள் வைத்து அன்போடு தினமும் அரவணைத்து பார்த்து வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் நடக்கும் என்று எதையும் எளிதாக நீ விட்டுவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளும் உனக்கான உண்மைகளை கொடுக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ எதையும் அவ்வளவு சர்வசாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய முயற்சிக்கும் உழைப்புக்கும் தான் இங்கு பலன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். எந்த அளவில் நீ உழைக்கிறாயோ, எந்த அளவில் உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்துகிறாயோ அந்த அளவில் இந்த வாழ்க்கையும் உனக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யாரும் இங்கு யாருக்கும் சளைத்தவர்கள் கிடையாது. யாரும் இங்கு யார் வாழ்க்கையையும் அவ்வளவு எளிதில் அழித்து விடவும் முடியாது. உனக்கான நன்மைகளை என்றும் நீ பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எந்நாளும் உனக்கு மகிழ்ச்சியை தரத்தானே வேண்டும். எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இரு. விட்டு செல்வது எல்லாம் நமக்கானது அல்ல. நம் கைகளில் இருப்பதையெல்லாம் நாம் பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருந்து விட்டால் அது போதும். இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ விரும்பி நிற்கும் பொழுதும் அதை உன் கைகளில் இந்த கந்தன் மனநிறைவோடு ஒப்படைத்து உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன். உன்னை நல்லபடியாக நான் தேற்றுவேன். எந்நாளும் உனக்குரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் நான் உறுதியாக கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மாற்றங்களை எப்பொழுதும் நீ கவனத்தில் கொள். உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள். யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பது நீ முயற்சிகளை எடுத்தால்தானே உனக்கு புரிய வரும். இன்னொருவரின் உதவியை பெற்று ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் எடுத்த முயற்சிகள் நமக்கு பலன் கொடுக்கும் என்று நீ நம்பிவிட்டால் அது போதும். இனி எந்த நேரத்திலும் உனக்கு அத்தனை விஷயங்களும் சாதகமாக மாறுவதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நம்பிக்கையோடு இரு. கந்தன் உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்து விட மாட்டாய். உனக்காக நான் கொடுக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல வெற்றிகள் நம்மை தொடர வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கான பல உண்மைகள் நம்மை நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என்னதான் இந்த வாழ்க்கை என்று எண்ணி சலித்து போகாதே. இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி பெருமகிழ்ச்சியோடு இரு. எந்நாளும் உனக்கு வெற்றியின் உச்சத்தை நான் தருகின்றேன். உன்னுடைய நம்பிக்கையாலும் உன்னுடைய சந்தோஷத்தினாலும் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் என்பதை மறக்காதே. கந்தனின் அருள் கிடைத்த பிறகு இனி என்ன கவலை உனக்கு? அப்பன் உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இனி என்ன சோதனை உனக்கு என்று நீ யோசித்து பார். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்து விடுவாய். வேல் வேல் முருகா,
வெற்றி வேல் முருகா.